ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயோ, ஏற்காடு குளிர்லயே எனக்கு வேர்க்குது. டேய் ரகு, என்ன கொலைகாரன் ஆக்கிட்டியடா. மகேஷ், மித்ரா, ஏதோ தெரிஞ்சுதா? இல்ல உனக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? ஆமா, நீங்க ஏதாவது பாத்தீங்களா? விசாரிச்சீங்களா? யாரும் பார்க்கலன்னு சொல்றாங்க சார். சரி வாங்க, வேற யார்கிட்டயாவது விசாரிப்போம். சரிங்க சார். ஐயோ ஆண்டவா, கடிச்சிடவே கூடாது. தப்பிக்க முடியாது, தப்பிக்கவே முடியாது, தப்பிக்க முடியாது, தப்பிக்கவே முடியாது. மகேஷ், இதோ. விசாரிச்சீங்களா? ஏதாவது தெரிஞ்சுதா? தெரியல சார். தெரியல சார். சரி வாங்க பாப்போம். வாங்க. ஓகே சார். இப்படியே பாத்துக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. இவனை இந்த ரெசார்ட்லயே புதைச்சிட்டு சென்னைக்கு ஓடி போயிட வேண்டியதுதான். குடும்பம் கிட்ட இருக்க வேண்டியவன் இந்த ரெசார்ட்லயே புதைஞ்சு கிடக்கட்டும். புதைச்சிருவோம். நானும் தான் காதலிக்கிறோம். You rascal! ஆனந்த விஷயத்துல நான் என்ன சொன்னாலும் நீ செய்யணும். சேவியா? கண்டிப்பா செய்வேன் சார். ஆனந்தியோட இந்த நிலைமைக்கு நீ காரணம் இல்லையா? இல்ல சார், நான் உயிரா நேசிக்கிறேன் ஆனந்தியோட கர்ப்பத்துக்கு. நான் காரணம் இல்ல. மகேஷ் சார், கூப்பிட்டீங்களா? அன்பு, 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 என்ன மன்னிச்சிரு அன்பு. சார், ஏன் சார் இப்படி பேசுறீங்க? இல்ல அன்பு, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு அன்பு. ப்ளீஸ் அன்பு, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு ப்ளீஸ். சார் இல்ல சார், நீங்க எந்த தப்பும் பண்ணல சார். இல்ல அன்பு, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. சார் சார் சார், என்ன சார் பண்றீங்க? என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. எந்திரிங்க சார் முதல்ல. ப்ளீஸ் சார், என்ன மன்னிச்சிட்டேன்னு என்ன சார் பண்றீங்க? முதல்ல எந்திரிங்க சார். Please, சார் எந்திரிங்க சார். மன்னிச்சிட்டேன். எந்திரிங்க சார். என்ன சார் பண்றீங்க? சாரி அன்பு, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு அன்பு. சார், சந்தர்ப்ப சூழ்நிலையால
ஒரு சின்ன தப்பு நடந்துட்டாலே மன்னிக்க தயாரா இல்லாத உலகம் அன்பு இது. நான் உன் விஷயத்துல எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. எதுக்கு என் மேல இவ்வளவு பாசமா இருக்க? இவ்வளவு தப்பு பண்ணதுக்கு அப்புறமும் என் அன்பு என் மேல இவ்வளவு மரியாதை வச்சிருக்க. அன்பு, சத்தியமா சொல்றேன், இதுவே உன் இடத்துல நான் இருந்திருந்தா எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணிருப்பேன் தெரியுமா? நீ ஆனந்திய லவ் பண்றேன்னு தெரிஞ்சு நான் உன் மேல கோவப்பட்டேன், உன்னை துரோகின்னு சொன்ன, எவ்வளவோ எவ்வளவோ பிரச்சனை பண்ண. ஆனந்தியோட நிலைமைக்கு நீதான் காரணம் நினைச்சு செய்யாத தப்புக்கு உன்னை கிட்னாப் பண்ணி உன்னை அடிச்சு டார்ச்சர் பண்ண. உன் அம்மா முன்னாடி உன் சட்டையை பிடிச்சி இழுத்து சண்டை போட்டு உன்னையும் உன் குடும்பத்தையும் மனசளவுல காயப்படுத்திருக்கேன். அந்த குற்ற உணர்ச்சி என் மனசை குத்திக்கிட்டு இருக்கு அன்பு, குத்திக்கிட்டு இருக்கு. ஆனா நீ இப்ப கூட என் மேல 1% கூட கோவப்படாம ஏன் என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்கன்னு கேக்குறியே. நான் அப்படி உனக்கு என்ன அன்பு பண்ணிட்டேன்? என் மேல இவ்வளவு பாசமாவும் அன்பாவும் இருக்க. இதுக்கு நான் உனக்கு என்னதான் திருப்பி தர போறேன்? இனிமே நீங்க எனக்கு தர வேண்டியது ஒண்ணும் இல்ல சார். ஆனந்தி ஒருத்தி எனக்கு கொடுத்திருக்கீங்களே, அதை விட நீங்க எனக்கு வேற என்ன சார் பெருசா கொடுத்துட முடியும்? சார், ஆனந்தி மட்டும் நம்ம கம்பெனிக்கு வரலன்னா அவளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்காது சார். ஆனந்திட்டு எனக்கு பிடிச்ச விஷயமே குடும்பத்துக்காகவும் தன்னை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா பாத்தீங்களா? அந்த மனசுதான் சார். வெள்ளந்தி சார், அவ ஒரு குழந்தை மாதிரி தான் நான் அவளை பார்த்துட்டு இருக்கேன். இந்த பிரச்சனை நடக்கிற வரைக்கும் அவ யாருக்கிட்டையும் முகத்தை சுழிச்சு கூட நான் பார்த்ததே இல்லை சார். ஆனா முதல் தடவை அவ என்கிட்ட தான் கோவப்பட்டா. ஆனா அவளோட கோவத்திலையும் ஒரு நியாயம் இருந்தது சார். ஏன்னா பெண்கள் விஷயத்துல நான் தப்பா நடந்துக்கிறேன்னு அவன் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தா. அந்த ரகு பண்ண எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. கூட வேலை பார்க்கிற சக பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா கூட அவ தாங்க மாட்டா, பொறுத்துக்கவும் மாட்டா. எப்பவும் பொண்ணுங்க அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும், அப்பா அம்மாவை சந்தோஷமா பாத்துக்கணும், கூட பிறந்தவங்களை நல்லா பாத்துக்கணும், தன்னை நேசிக்கிறவனுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தி சார் அவ.